இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சிவகார்த்திகேயன்லாம் அந்த பிரியங்கா மோகன் செலக்ட் பண்ணாங்க, இன்ஸ்டாவில் செலக்ட் பண்ணாங்க. இப்போ இன்ஸ்டா மூலமாக நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இப்போ வந்து ரெடியாக இருக்காங்க, நடிக்க ஒரு ரெடியாக இருக்காங்க. வெள்ளையாக இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு பிளாக் ஸ்கின் டோன் வச்சு படம் எடுக்கணும். கருப்பான இருக்கிற பொண்ணை வந்து சாய்ஸ் பண்ணலான்னு கேட்டிருப்பாங்க. அவங்க நடிக்கிறது இஷ்டம் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை சார் ஆக்டிங்கில் இஷ்டம் இல்லை, எல்லாரும் எப்படி சார் சொல்லுவாங்க? அப்படி வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா புதுமுகத்தை போட முடியாது. நீங்கள் காயடில் ஒரு மாதிரி ட்ராகனில் வந்த மாதிரி பொண்ணு இருக்கணும்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கணும், ஹீரோ சில பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணதும் இருக்குது, அதே மறுப்பதற்கு இல்லை. இப்போ நயன்தாராவும் திரிஷாவும் சாய்ஸில் வச்சுருப்பாங்க. இவர் கேட்குற ஒரு டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டுக்கு நயன்தாரா டேட் இல்லைங்க சார், நல்ல கதை சார், நல்ல கேரக்டர் சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கா நீங்கள் 1 மாதம் வெயிட் பண்ணுங்க சார். ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவனை அந்த ஹீரோயின் முன்னாடி என்னை வந்து நீ பண்ணலை, எனக்கு ஒரு டைம் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த படம் ஹிட் இவங்க பேர் வந்து அடுத்த நாள் படம் போயிட்டாங்க அப்படின்னா அந்த டைரக்டரோ ப்ரொடியூசரோ வந்து பார்க்க போகும்போது காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் தான். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா சார். இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் எடுக்கிற படங்களில் தமிழ் பெண்களுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, உண்மையிலேயே அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்குது. எதனால் தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது? இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, நிறைய பேர் பண்ணியிருக்காங்களேப்பா. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே தமிழ் பொண்ணு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி தமிழ் பொண்ணு தான். தமிழ் இண்டஸ்ட்ரியில் கலக்கினவங்க தெலுங்கில் போய் கலக்கினா, ஹிந்தியில் நம்பர் 1 பொசிஷன் இருந்தாங்க அவங்க. நம்ம வந்து வாய்ப்பே கிடைக்கலன்னா சொல்லவே முடியாது. அப்புறம் ஸ்ரீபிரியா எடுத்துங்க, அவங்க தமிழ் பொண்ணு தான். நிறைய பேரை சொல்லலாம். தமிழ் பொண்ணில் நடித்தவங்க தான் ஹேமா மாலினி, வித்யா பாலன். அவங்க ஹிந்தியில் போய் கொடிக்கட்டி பறக்கிறாங்க. இப்போ நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற துஷாரா விஜயன் எவ்வளோ படம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எந்த ரோல் கொடுத்தாலுமே அட்டகாசமாக சாவித்திரி மாதிரி பண்ணிட்டு போட்டு ஒரு ஆர்டிஸ்ட் பேர் எடுத்திருக்காங்க. நிறைய வாய்ப்புகள் தமிழ் பொண்ணுக்கு நிறைய வந்துட்டு தான் இருக்குது. நிவேதா பெத்ராஜ் நிறைய வர மாட்டேங்குது சார். அதுவும் வில்லேஜ் சீன் படம் எடுத்தா கூட அதுலேயும் நார்த் இந்தியன் கேர்ள்ஸை வச்சு தான் தமிழ் வேஷம் போட்டு நடிக்க வைக்கிறாங்களே தவிர்த்து தமிழ் பெண்கள் அவ்வளோவும் நடிக்கிறது இல்லை. என்னன்னா நிறைய பேர் வந்து தமிழ் பொண்ணுங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதாவது நடிகை போக வேணான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. வேணாம், சினிமா துறை வேணாம், நடிகை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்க. பட் அதற்கு மீறி வந்து ஜெயித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ் ஃபீல்டில். பட் நீ அதர் லாங்குவேஜ் எடுத்துட்டிங்கன்னா கேரளாவுடைய நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொடிக்கட்டி பறக்கிறாங்க. அது மறுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அசின்லேருந்து எடுத்துங்க, இப்போ நயன்தாரா ஸ்டில் இன்ன வரைக்குமே இருக்குது. மலையாளத்துலேருந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. இல்லை கீர்த்தி சுரேஷ்லேருந்து, தெலுங்குலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் எல்லாமே நமக்கு வந்து மொழி வரியாக பிரிக்காமல் யார்கிட்ட திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம இப்போது டைரக்டர் வந்து இந்த கதைக்கு இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு வந்து ரெடி பண்ண ஒரு ஹீரோயினை மைண்டில் செட் பண்ணிக்குவாங்க. அது தமிழ் பொண்ணாக தெலுங்கா மலையாளமாலாம் பார்க்குறது கிடையாது. இந்த பொண்ணு நல்லா பண்ணும், ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபில்மு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர் பிரமாதம் பண்ணியிருக்கீங்கம்பாங்க. கீர்த்தி சுரேஷ்லாம் பெஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு மகநதி படத்துக்கு வாங்கினாங்க அப்படின்னா சாவித்திரி மாதிரியே வாழ்ந்துருப்பாங்க, அப்படியே இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டேலண்ட் இருக்கிறவங்க வந்து டைரக்டர் சாய்ஸ் பண்ணுறாங்க, இவங்க இந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர தமிழ் பொண்ணு வாய்ப்பு தரமாட்டேன்னு சொல்கிற இயக்குனர் யாருமே கிடையாது, இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிரெக்டர்ஸால தான் தமிழ் பெண்ணுங்க சூஸ் பண்ண மாட்டாங்க, டிரெக்டர்ஸ் தான் சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு இல்லையா? இல்லை அதை தான் நான் சொல்லல, டைரக்டர் உருவாக்கும் போது ஸ்கிரிப்ட் உருவாக்கும் போது இந்த ஹீரோயின் நல்லா இருந்துன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கும்போதே மைண்டில் ஓடிடும். நீங்கள் ஒரு படத்துக்கு வந்து வில்லனை சாய்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேரக்டரை வச்சுட்டே வந்து ரகுவரன் வேணுமா, ஆனந்தராஜ் வேணுமா, இல்லை தேவன் வேணுமா அப்படின்னு நிறையவே பிரிச்சுருவாங்க. உங்களுக்கு பிரிச்சுட்டு இவங்க சாய்ஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த ஹீரோயின் மட்டும் டைரக்டருடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்லேயே உங்களுக்கு வந்து இப்போ தனுஷ்கா ஒரு கதை எழுதுகிறாங்க அப்படின்னா தனுஷுக்கு பேரை யாரோ போகலான்னு சொல்லி டைரக்டர் வந்து உருவாக்கிடுவார். இப்போ மைண்டில் பூரா அவங்க தான் ஓடிட்டுருக்கோம், அவங்களுக்காக சீனை டெவலப் பண்ணுவாங்க. அதனால் டைரக்டர் வந்து தமிழ் பொண்ணை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போவும். பட் மலையாளத்துலேருந்து வர்றவங்க என்னென்னா வந்து இவங்க கேட்டு நல்லா இருக்குன்னு பார்க்குறேன், அவங்க ஆக்டிங் ஸ்கோர் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணுறாரு. கலர் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுக்கு தடையாக இருக்குது. ஃபேர் ஸ்கின்னாக இருந்தால் தான் கோலிவுட்டில் ஹீரோயின்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. அது எப்படி சார்? அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் நல்ல ஸ்கின் டோன் உள்ள ஆர்டிஸ்ட்டையும் கருப்பு மேக்கப் போட்டு உள்ளே விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாரதி ராஜாலாம் அப்படி நிறைய பேரை பண்ணியிருக்காரு. இப்போ இந்த மாரி செல்வராஜ் கூட அப்படி தான் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. அதனால் எந்த ஸ்கின் டோன் நமக்கு தேவை, கதைக்கு என்ன தேவையோ அதுதான். நல்ல ஃபேராக இருக்கணும்,
அப்படி காயடல் ஓவர் மாதிரி ட்ராகனில் வந்த மாதிரி பொண்ணு இருக்கணும்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கணும், இந்த கதை நேரேஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணும். ஆனால் சார் இங்கேயும் ஒரு கேள்வி இருக்குல்ல, என்னதான் தமிழ் படமா இப்போ மாரி செல்வராஜ் எடுத்தது தமிழ் படம், அதில் கருப்பு வேடம் போட்டு அந்த பெண்ணை வைக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அதுக்கு கருப்பான ஆளுங்களையே போட்டிருக்கலாமே, ஏன் வெள்ளையாக இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு பிளாக் ஸ்கின் டோன் வச்சு படம் எடுக்கணும்? கருப்பான இருக்கிற பொண்ணை வந்து சாய்ஸ் பண்ணலான்னு கேட்டிருப்பாங்க. அவங்க நடிக்கிறது இஷ்டம் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை சார் ஆக்டிங்கில் இஷ்டம் இல்லை, எல்லாரும் எப்படி சார் சொல்லுவாங்க? அப்படி வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா புதுமுகத்தை போட முடியாது நீங்கள். இப்போ கருப்பாக இருக்கிற பொண்ணுகள்னு பெருசாக நம்ம யாரையுமே இப்போ இல்லை உங்களுக்கு. எல்லாமே மேக்கப் போட்டு ஸ்கிட் ஒன்று ஏற்றிட்டாங்க. நீங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஷியனில் தான் நிறையா கொடுத்துட்ருக்காங்க பசங்க. அதனால் இப்போ அவர் படத்தில் வரும்னா அந்த வில்லேஜ் கேரக்டருக்கு இப்போ அவர் வந்து பக்கா ஒரு சிட்டி மேட்ரு அவர் எடுக்கலை, ஒரு லவபிள் மேட்ரு ஒன்று எடுக்கலை. அவர் எடுத்த படம் 5 படமே வில்லேஜ் மேட்ரு. அப்போ நீங்கள் வில்லேஜ் மேட்ருக்கு வந்து நீங்கள் நல்லா ஃபேர்னா பட் கேரக்டர் இந்த மாதிரி அமைஞ்சால் ஓகே உங்களுக்கு. இப்போ நீங்கள் பழைய படம் பட்டிக்காட மட்டன் எடுத்துட்டிங்கன்னா சிவாஜி வில்லேஜ் மேட்ரு, ஜெயலலிதா சிட்டிலேருந்து வர படம் காமிச்சிருப்பான், அது அழகாக காமிச்சிருப்பாங்க. இது மாதிரி சிட்டிலேருந்து வர பொண்ணுன்னா நீங்கள் அழகாக காமிக்கலாம். இதே சுந்தர்சி இந்த முறைமவன் படத்தில் சிட்டிலேருந்து வர படம் குஷ்புவை காமிச்சிருப்பார், அது அழகாக இருக்கும். நீ இந்த கதைக்குள்ளே கருப்பு இருக்க மாதிரி தான் தேவை. அப்படிங்கும்போது நீங்கள் நல்ல ஸ்கின் டோன் இருந்தால் கருப்பு மேக்கப் போட்டு பிளாக் டோன் மாற்றுவாங்க. ஒரு வில்லேஜ் பொண்ணு எப்படி இருக்க முடியும்? நீங்கள் வில்லேஜ்லேயே பிறந்து வளர்ந்து கிராமத்திலே வாழ்கிற பொண்ணு எப்படி இருப்பாங்க? அந்த டோனுக்கு தகுந்த மாதிரி தான் மாற்றுவாங்க. அப்படி தான் மாரி செல்வராஜ் பண்ணியிருக்காரு. அதை ஒரு பெரிய விஷயமாக புரட்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு இந்த படம் சிறப்பாக பேசப்படுறதுக்கும் ஒரு காரணம். இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய சாய்ஸ் தான் ஒன்று. இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருந்தால் ஃபீல் பண்ணுவாங்க. இதை அப்படி தான் பார்க்க முடியும். நம்ம இன்னொரு பக்கம் கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி அந்த ஃபெமிலியர் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. இவங்க ஃபேமஸான ஃபேஸாக இருக்காங்க, இவங்களுக்கு இந்த கேரக்டர் வச்சா தான் செட் ஆகும் அப்படின்னு டிரெக்டர் சூஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போது ஃபேமஸ் ஆகாதவங்களுக்குலாம் வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின். அவங்க தான் ஃபேமஸ் ஆகிட்டாங்கல்ல, அடுத்த கேட்டகரி ஃபேமஸ் ஆக்கி விடுவோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணவே மாட்டுறாங்களே. இவங்க முகம் தெரியாது, இவங்களை எப்படி வைக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கு இல்லையா? இல்லை, அப்படி நம்ம சொல்லவே முடியாது. ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹீரோயின் அமுக்கணும்னு பார்க்க மாட்டாங்க, தூக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. பட் இந்த கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதை. பட் அவங்களுக்கு வந்து இவர் அதாவது இப்போ வந்து 2 நடிகை வச்சுருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ நயன்தாராவும் திரிஷாவும் சாய்ஸில் வச்சுருப்பாங்க. இவர் கேட்குற ஒரு டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டுக்கு நயன்தாரா டேட் இல்லைங்கும். சார் நல்ல கதை சார், நல்ல கேரக்டர் சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கா நீங்கள் 1 மாதம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு நயன்தாரா சொல்கிறான்னு வச்சுக்க. மாரி செல்வராஜ்கிட்ட மாரி செல்வராஜ் வந்து வெயிட் பண்ணுவார். ஆனால் ஹீரோ டேட் இருக்கணும். ஸோ ப்ரொடியூசருடைய அவர் என்ன சார் நீங்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கலையே அப்படி அந்த கொஸ்டின்லாம் வரும். அதனால் அந்த டேட் இல்லைங்கும் போது அடுத்த சாய்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, திரிஷான்னு வச்சுருப்பார் இல்லையா, திரிஷா டேட் கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. 2 பேருமே டேட்டுமே இல்லை சார், நாங்கள் வந்து 4 படம் பண்ணுறோம் சார், டேட்டே இல்லைன்னு சொன்னாங்கன்னா 3ஆவது சாய்ஸாக ஒரு தட்டை போயிடுவாங்க. அப்படி நிறைய பேருக்கு நிறைய படம் ஜாக்பாட் அடிச்சிருக்கு கதை. அதனால் அந்த கதைக்கு இந்த இது தான் அப்படிங்கிற விஷயத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேமஸாக போய் மாட்டிக்குது, அந்த கேரக்டர் போய் மாட்டிக்கும். அப்படி அமைஞ்ச வந்து ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நார்த் இந்தியன் சைட்லேருந்து ஹீரோயின்ஸை சூஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ்க்கு தமிழ் தெரிகிறது ப்ளஸ்ஸா மைனஸா? இல்லை, தமிழ் தெரியணும். பட் தெரியலைங்கும் போது நீங்கள் வந்து என்னென்னா அவங்க தமிழ் டைலாக்கை வந்து ஹிந்தியில் எழுதி வச்சுக்குவாங்க. நீ ஹிந்திலே லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதி வச்சுட்டு தான் அவங்க வந்து பேசுகிறது தமிழ் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா பேச வராது. பட் அதான் சொல்லலையா, சினிமாவுக்கு கலைத்துறைக்கு மொழி பாகுபாடே கிடையாது. கலைங்கிறது வந்து பறந்து விரிந்த ஒரு விஷயம்தான். நீங்கள் ஏன் வந்து ஹிந்தி படம் இங்கே 75 முன்னாடி பாட்டு அவ்வளோ பாட்டு கேட்டுகிட்டு இருந்தது, ஓடிட்டு இருந்தது, இளையராஜா வந்ததுக்கு பிரதான மாறிச்சு உங்களுக்கு. அதில் மொழி வேறுபாடு வேறு. நீங்கள் அவங்கள்ட்ட திறமை இருக்குது, கூப்பிட்றாங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்ரீதேவி பொண்ணு இந்த ஜான்வி கபூர் தெலுங்கு போய்ட்டு இப்போ தமிழ் ஒன்று பண்ண வர்றாங்க. நமக்கு இந்த பொண்ணு இருந்தால் நல்லாருன்னு ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஒரே ஹீரோயினை ஒரு டைரக்டர் பண்ணவே முடியாது. நீங்கள் அப்படி பண்ணினாங்கன்னா ஒரு ஸ்டாம்பு குத்திடுவாங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டரை சாய்ஸ் பண்ணுவாங்க. அதனால் இது மொழிக்கு அப்பாற்பட்டதான் அது நம்மளுடைய சினிமா துறைன்றது. இன்னொரு விஷயம், ஹீரோயின்ஸை சூஸ் பண்ணுறதுல பாலிடிக்ஸ் ஏதாச்சும் இருக்குமா? அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. பாலிட்டிக்ஸ் இதுக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹீரோயின்ஸை சாய்ஸ் பண்ணல என்ன வரப்போகுது. பட் ஒரு டைரக்டர் சாய்ஸ் பண்ணுறது சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா சில ஹீரோக்கு வந்து சார் இந்த கேரக்டர் அவங்களோட இவங்க நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஹீரோ சில பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணதும் இருக்குது. அதையும் மறுப்பதற்கு இல்லை. அப்போது இந்த ஹீரோ சொல்லும் போது அந்த ஹீரோயின் பண்ணால் இவர் படத்தில் நடித்தா அவங்க இந்த படம் ஹிட் ஆகும், சம்பளம் உயரும், அவங்கள உடனடியாக டேட் கொடுத்து பண்ணுற ஹீரோயின்ஸும் இருக்காங்க. அதுவும் மறுப்பதற்கு இல்லை. அதனால் ஒரு டைரக்டர் நமக்கு இதுதான் தேவைன்னா ஹீரோ சொன்ன கூட கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட டைரக்டர் இருக்காங்க. மாரி செல்வராஜ் இருக்கார், இந்த வெற்றிமாறன் இருக்காங்க, முந்தைய இருந்த டைரக்டர் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் இப்போ வரக்கூடிய புது டைரக்டர் இருக்காங்க இல்லையா,
அவங்க தான் ஹீரோ சொன்னால் பரவாயில்ல சார் நீ யார்ட்டுனாலும் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு அவர் வாய்ப்பு கிடைச்சா போதும்னு சொல்லி எந்த ஹீரோயின் கமிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு படம் அப்படின்னா ப்ரியாரிட்டின்றது அதிகமாக இருக்கணும். இப்போ தமிழ் பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது, நார்த் இந்தியன் பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த படத்தில்? இல்லை, கேரக்டரை பொறுத்து தான். அதாவது 2 ஹீரோயின் வச்சுட்டு அந்த ஸ்கிரிப்ட் போகுது அப்படின்னா இந்த 2 வந்து சாய்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு படம் வந்து அதாவது வர்றதுக்கு முன்னாடி தெரியாது, படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இல்லை யார் வெயிட்டான ரோல் அப்படிம்பாங்க. பட் அந்த கேரக்டர் அமையிறதை பொறுத்து அதுவும் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குன்னு டைரக்டர் முடிவு பண்ணி தான் சாய்ஸே பண்ணுவார். நீங்கள் மெல்ல திறந்து கதவுன்னு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் ஹீரோயின்ஸ் அமலாவும் ராதாவும் பண்ணாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க ராதா. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கெட்டப்பில் போட்டாங்க. அப்போ அமலாவுக்கு கொஞ்சம் மாடர்ன் டைப் இது. 2 ஹீரோயின், ஸோ ஹீரோ மோகன். அப்போ நம்ம படம் பார்க்கும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும்னா 2 பேருக்குமே ஈக்குவலாக இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்று செகண்ட் ஹாஃப் ஒன்று. நீங்கள் சில தியேட்டரில் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா உல்ட்டா பண்ணியே போட்டாங்க. செகண்ட் ஹாஃபை ஃபஸ்ட் ஹாஃபை போட்டாங்க, ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குற செகண்ட் ஹாஃப் போட்டாங்க. நீ எப்படி மாற்றி போட்டால் கூட இந்த கதை புரியும். ஸோ அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட் அது உங்களுக்கு கதை. அதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த கதை உருவாகிறது 2 பேர் சாய்ஸ் பண்ணுறதா இருக்குது. இதில் யாருக்கு அமையும் என்னங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. படம் வந்து ஒரு அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போனாங்கன்னா வேணால் அவங்களுக்கு இவங்க இது ஒன்று நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வாய்ப்பு கிடைக்காம முதல் முறையாக வாய்ப்பு கிடைச்சி ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட் அப்படின்றது 2 பேருக்கும் சேமாக இருக்குமா இல்லை தனித்தனியாக இருக்குமா? சேமாக இருக்கிறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆல்ரெடி பண்ணின ஹீரோயின்ஸுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்க தான் செய்வாங்க, அதை தவிர்க்க முடியாது. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், பட் அவங்கள மாதிரி ஈக்குவலாக இருக்குமானா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எதுக்கு சார்? அதுக்கான காரணம் புதுமுகம், அந்த ஒரே ரீசன் தான். ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவனே அந்த ஹீரோயின் முன்னாடி என்னை வந்து நீ பண்ணலை, எனக்கு ஒரு டைம் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த படம் ஹிட்டாக இவங்க பேர் வந்து அடுத்த நாள் படம் போயிட்டாங்க அப்படின்னா அந்த டைரக்டரோ ப்ரொடியூசரோ வந்து பார்க்க போகும்போது இவங்க அப்போ தான் இவங்க திரும்பி ரிவிட் அடிப்பாங்க. ஒன்று என்ன அன்றைக்கி ரொம்ப அந்த முன்னாடி இன்சல்ட் பண்ணுவீங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க, வெளியில் காட்ட மாட்டாங்க. புதுமுகத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சார், ஒரு படத்துக்கு ப்ரொடியூசரும் சரி டைரக்டரும் சரி ஒரு ஹீரோயினை எப்படி சூஸ் பண்ணுவாங்க? இந்த கதைக்கு இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு எப்படி சூஸ் பண்ணுவாங்க? நல்ல கேள்வி இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாரதி ராஜா மேட்டருக்குள்ள போகலான்னு விரும்புகிறேன். என்னதை பாரதி ராஜா அவர் வந்து ஸ்கிரிப்ட் கையில் வாங்கினோன்னே அவர் மைண்டில் ஒரு வந்து ஹீரோயின்ஸ் ஓடிட்டுருக்கோம். அப்படி தான் நிறைய ஹீரோயின்ஸை செலக்ட் பண்ணுவார் அவர். நீங்கள் இத்ராஜ் காலேஜ் கூட போய் நின்றுக்குவார், ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்றுக்குவார், பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுக்குவார். நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஹீரோயின்ஸ் அந்த லுக்கில் யார் இருக்கா அப்படின்னு சாய்ஸ் பண்ணுவார். அதை அவங்ககிட்டயே போய் அப்ரோச்சும் பண்ணியிருக்காரு. நான் பாரதி ராஜா, நீங்கள் நடிக்க வரீங்களா, இந்த மாதிரி கேரக்டர் நல்லா இருக்கும்லாம் அப்ரோச் பண்ணி நிறைய பேசியிருக்கார். பட் இந்த கதைக்கு இந்த ஒரு புதுமுகமாக அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் ஒன்று எடுத்துட்டாங்கன்னா, புதுமுகம் தான் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த புதுமுகம் கிடைக்கிற வரைக்கும் பாரதியா விட மாட்டார். எனக்கு கிடைச்சா தான் நான் கொண்டு போவேன் அப்படிம்பார். அதனால் ஒரு ஹீரோயின்ங்கிறது முக்கியமான ஒரு ரோல் ஒன்று இல்லையா. படத்துக்கு வந்து ஹீரோயின் இல்லாமல் நீங்கள் மொட்டையாக நீங்கள் படத்துக்கு கொண்டு போக முடியாது. பட் அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரொடியூசர் தேர்ந்த பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க நிறைய பேர். அப்படி நிறைய ஹீரோயின்ஸ் நம்மக்கிட்ட இந்த கிடைச்சவர்கள் இருக்காங்க நிறைய பேர். அதுக்கு பாரதி ராஜா தான் இது வழிகாட்டியாக இருந்தவர் நிறைய பேர் சொல்ல போனால். சார், அதே போல் தமிழ் பொண்ணுங்களை தமிழ் படத்தில் வைத்தாலோ புகுமுகங்களை காட்டினாலோ ஆடியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா, இல்லை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்றதுனால தான் நிறைய வைக்க மாட்டாங்களா? இல்லை, ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க பண்ணலைங்கிறதெல்லாம் வந்து 2வது பட்சம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த கதைக்கு ஒரு புதுமுகத்தை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸை லைக் பண்ணுவாங்க. அதை ஆடியன்ஸ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹீரோயின் நல்லா இல்லைங்க அப்படின்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணாதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கிடையாது. நீங்கள் த்ரிஷா போகிறீங்க, நயன்தாரா போகிறீங்க, புதுமுத்தியை ஒன்று போடுறீங்கன்னா நமக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் இந்த லட்சுமி மேனெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்கிலெல்லாம் அவ்வளோ கொண்டாடினாங்க. இந்த பொண்ணு பிரமாதமாக இருக்குது இந்த பொண்ணுன்னா அப்படி நேட்டிவிட்டியில் கொண்டு போயிருந்தார் அவர். அதனால் நமக்கு வந்து இந்த நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து தலைமையில் தூக்கிச்சு கொண்டாடுவாங்க தமிழ் ரசிகர்கள். அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்குமே இருக்குது. தமிழ் பொண்ணுங்க படத்தில் நடிக்காதது காரணம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் நம்ம தமிழ் பொண்ணுங்கன்னா அதெல்லாம் நடிக்க மாட்டாங்க, அதுதான் மெயின் ரீசனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, அந்த காலத்தில் வந்து நீங்கள் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறது மாதிரி அன்னைக்கு அது கிடையாது, இப்போ எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு புதுமுகம் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி உருவாக்குனவர் தான் நிறைய பேர். நீங்கள் வந்து அலையுலகில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராதா இன்னை வரைக்குமே வந்து அலையுலக ராதானா எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ க்யூட் அழகாக காமிச்சார். ஒவ்வொரு படங்கள் ராதிகா
கிளைக்கப்பூர் ரயில். ஒவ்வொரு படங்களுக்குமே புது மூத்தாக தேடி எடுத்தார். ஸோ புதிய வரப்பில் நம்ம ரதியா குழுவித்திரியை பண்ணார். அவர் வந்து அறிமுகப்படுத்தின புதுமுகங்கள் கொடிகட்டி பறந்தாங்க ஒரு பீரியடு. ரெண்டாவது இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சிவகார்த்திகேயன்லாம் அந்த பிரியங்கா மோகன் செலக்ட் பண்ணார், இன்ஸ்டாவில் செலக்ட் பண்ணார். இப்போ இன்ஸ்டா மூலமாக நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இப்போ வந்து ரெடியாக இருக்காங்க, நடிக்க ரெடியாக இருக்காங்க. பட் இந்த கதைக்கு ஒரு ஆப்டர் இருந்தது அப்படின்னா டைரக்டர் சரி ஹீரோவும் சரி டக்குன்னு டிக் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி இன்ஸ்டா மூலமாக நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க, வர்றதுக்கு ரெடியாகவும் இருக்காங்க. சார் அதே போல் கிஸ் சீன் அப்படின்றது ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அது தேவையா இல்லை தேவையில்லையா? இல்லை அது கண்டிப்பாக, அதாவது நம்ம தேவையா தேவையில்லைங்கிறத விட ஒரு கதைக்கு அந்த முத்தக்காட்சி எந்த அளவுக்கு தேவைப்படுதுங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். கதையை விட்டு நீங்கள் மாறி எடுத்திங்கன்னா அது வாலண்டியர் நுழைச்சது மாதிரி இருக்கும். நிறைய படங்கள் வந்து வாலண்டியர் நுழைச்ச விஷயங்கள் இருக்குது. கமல் அவர்கள் நிறைய படத்துக்கு வாலண்டியர் கொடுத்த விஷயமும் இருக்குது. கமல்னாலே வந்து முத்தம் இருக்குப்பான்னு நிறைய ஹீரோயின்ஸ் பயந்தவர்களும் இருக்காங்க, இன்றைக்கே பயப்படுறவர்களும் இருக்காங்க. பட் ஆனால் முத்தம்ங்கிறது வந்து தேவையான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு, உண்மையான லவ்வை சொல்கிறதுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் சொன்னால் விட அந்த லைட்டாக ஒரு கிஸ்ஸுங்கிறது நம்ம முத்த காட்சியும் போகும்போது அதில் வந்து இன்புட் அதிகமாக இருக்கும். என்னோட அன்பை வெளிக்காட்டுறது தான், ஒரு அன்பின் வந்து வெளிப்பாடு தான் அது. நான் உண்மையிலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கேன்ற ஒரு விஷயத்தை வந்து காட்டுறது தான். அது சினிமாவில் காட்டும் போதும் பார்த்திங்கன்னா சரியான காட்சியில் சரியாக தேவை இருந்தால் அது கண்டிப்பாக பேசப்படும். நீங்கள் விஷால் படமே எடுத்தீங்கன்னா ஒரு படம் நான் சிகப்பு மனிதன் ஒரு படம் வந்து அந்த கேரக்டர் ஒரு சவுண்டு ஏதோ டக்குன்னு தூக்கம் வந்துடுற மாதிரி இருக்குது. பட் அவனை வந்து அது வந்து மீண்டு வரணுங்கும்போது லட்சுமி மேனன் ஒரு கேரக்டர் பண்ணால் அவனை கிஸ் பண்ணி ரிலீவ் பண்ணி கொண்டு வருவாங்க. அது தேவை. நீ அந்த நேரத்தில் அவனை வந்து ரெக்கவரி பண்ணணும், ஒரு வழியே இல்லை அப்படிங்கும்போது அது. ரெண்டாவது ஒரு உயிர் போகும்போது கூட நீங்கள் ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த முத்தம் கூட தான் உயிரை மீண்டு கொண்டு வரலாம். அந்த முத்தத்துக்கு பல விதங்கள் இருக்குது, பட் நம்ம எடுத்துக்கிற விதம் தான். இப்போ நீங்கள் அந்த தக் லைஃப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமல் வந்து அபிராமிக்கு கொடுக்குற ஒரு முத்த காட்சி ஒன்று இருக்கும். அது அவனை வந்து போக வேணான்னு தடுக்கிறதுக்கு டைலாக் போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மேட்ரை வந்து கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்குது. அப்போ ஸ்டாப் பண்ணுங்கும் போது டக்குன்னு அபிராமியோட கிஸ் பண்ணுற மாதிரி விஷயம் கொண்டு வருவாங்க. அது தேவை அந்த காட்சிக்கு. இதே அப்படி எடுத்திங்கன்னா த்ரிஷாவை கிஸ் பண்ணுறது மாதிரி நிறைய ஷார்ட்ஸை கொண்டு போவாங்க. அது தேவையில்லை. உங்களுக்கு எது தேவையில்லைங்கிறதுக்கு தக் லைஃபே ஒரு உதாரணமாக இருக்குது நமக்கு. அதை அதில் முத்த காட்சி அப்படிங்கிறது தேவையான ஒரு விஷயம். பைசன் படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட்டான ஒரு மேட்ரு, அழகான ஒரு ஸ்கிரிப்ட் அது போயிருக்கும். அதில் ஒரு முத்த காட்சியை வச்சுருப்பார் மாதிரி சொல்கிறாச்சு. அந்த இடம் பவர்ஃபுல்லான இடம். இவன் தான் நம்ம வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, இதுக்கு மேலே அவன் வந்து ஃபாரின் இந்தியாவை செலக்ட் ஆகிட்டான், இந்த ஊரை விட்டு போகிறான் அப்படிங்கும்போது ஊருக்குள்ளே பிரச்சனை நடக்கும். அவன் மாரி இருக்கிற அந்த எக்ஸ்போஸை பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் ஒரே முத்தத்தை கொடுத்து வெளியே அனுப்பிச்சு வைப்பான். எப்பவுமே ஒரு ஞாபகம் இருக்கட்டுன்னு சொல்லிட்டு. அதனால் முத்தம்ங்கிறது வந்து தேவையான ஒரு விஷயம். அதை பயன்படுத்துகிற விதங்கள் இருக்குது. நீங்கள் நல்ல விதமாக சொல்கிறதும் இருக்குது, தப்பாக சொல்கிற விதமும் இருக்குது. அது டைரக்டர் கையில் தான் இருக்குது. சில பேர் அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா, அப்போ அந்த டைமில் என்ன சார் பண்ணுவாங்க? இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னா நீ தேவையில்லாமல் சொன்னால் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? நீ வாலண்டியாக வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுற ஸ்டார்ட் வச்சிங்கன்னா எப்படி பண்ணுவாங்க? அதில் உடன்பட மாட்டாங்க. நீங்கள் வந்து நடிக்கிறது கூப்பிட்ருக்கீங்க, அதாவது லவ் சீன் சொல்கிறீங்க, கட்டி பிடிக்கிற சீன் வைக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, எல்லாம் ஓகே. இது காட்சிக்கு தேவையா? இப்போ லட்சுமி மேனன் வந்து அந்த காட்சியில் பண்ணாங்கன்னா அந்த காட்சிக்கு தேவை, அது பண்ணாங்க. அப்புறம் தக் லைஃப்பில் அபிராமி பண்ணாங்க. கமல் படம் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம், நிறைய படங்கள் இருக்குது. நீங்கள் அமலாவே சத்யாவது ஒரு படத்தில் அமலாவை வந்து கிஸ் பண்ணுவார். அதை இங்கே சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். எஜமான் படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த படம், மீனா ஜோடி பண்ணுறாங்க. அப்போ ரஜினி சார் ஷாக், என்னோட குழந்தையான தூக்கி வளர்த்த பொண்ணை போய் நீங்கள் வந்து ஜோடியாக போடுறீங்களா, வேணான்னு ஆர்விஜய் குமார்ட்டு ஏவி ப்ரொடக்ஷன் சொல்கிறாரு. இல்லை சார், மீனா வந்து இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்குது சார், ஸோ புதுமுகமாக இருக்காங்க, நல்லா இருக்கும், ஹீரோன்னு வர்றாங்க, உங்களுக்கு இதுவே ப்ளஸ்ஸாக இருக்கும் சார் நமக்கு. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஆடியன்ஸ் கேட்பான், இப்போ என்ன தான் சொல்ல வந்திருக்கான்னு பார்ப்பாங்க சார் அப்படின்னு வந்து ரஜினி சாரை காம்ப்ரமைஸ் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சாங் வரும், இந்த ஒரு நாள் உனை மறைவாதுன்னு ஒரு சாங் வரும். அதில் ஃபஸ்ட் நைட் சீன் வைக்கிறாங்க. ரஜினி சார் ஷாக்கி, சாங்கோட முடிங்க, ஃபஸ்ட் நைட் சீன் எதுக்காக கொண்டு போகிறீங்கன்னு கேட்குற உதவி சார். இல்லை சார், இந்த பாடலில் வரி வருது நான் கொண்டு போகணுன்றார் அவர். சரி, ஏவிஎம் ஸ்டுடியோவில் செட்டு போடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 குத்து வழக்கு, ஸோ நைட் எஃபெக்ட். அதில் இந்த ரஜினி சாரும் மீனாவும் கட்டில் படுத்துறதுக்கு மாதிரி ஒரு ஷாட் வரும். ரஜினி சார் நடிக்க மாட்டேன்ட்டார். ஏங்க, நான் மீனா கூட எல்லாம் பண்ண முடியாது, என்னங்க நீங்கள் உதய் நீ போயா முதல்ல அப்படின்ட்டார். அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி, இல்லை சார் நீங்கள் அந்த சாங்கில் சும்மா நீங்கள் படுத்துட்டு அது வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு சீனை உதயகுமார் சார் சொல்கிறார். ரஜினி சார் முடியாதுன்ட்டார். இல்லை சார் பரவாயில்ல, நீங்கள் பக்கத்தில் இருந்துருவீங்க சார், நான் வந்து ஷார்ட்டை பிரித்து எடுத்துக்கிறேன்னு
அந்த டவல் ஒன்று மேலே கட்டில் மேலே இருக்கும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் உருவார் ஷாட்டில். அது விஷுவல் அவர் உருவார். டவல் மட்டும் வர ஷாட் மட்டும் தெரியும். நீங்கள் அந்த சாங் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும் பாருங்கள். கம்பல்சரியாக மீனாவை ரஜினி முத்தம் கொடுக்கணும். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆனால் ரஜினி சார் பண்ண மாட்டேன்ட்டார். அப்போ ஷாட்டை பிரித்து எடுத்தாங்க. இப்போது ஒரு நடிகரும் நடிகையும் கொடுக்க வேண்டிய காட்சி கூட இல்லாமல் கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் அந்த காலத்தை படம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜிலாம் முத்தம் கொடுத்தீங்கன்னா ஒரு பூவை காமிப்பாங்க, ஒரு வண்டை காமிப்பாங்க, கை அப்படி வச்சுட்டு வெளில வர முத்தம் கொடுத்த மாதிரி இப்படி பிரித்து காமிச்சிருப்பாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் சூர்யா ஒரு படம் சின்ன ஒரு கிரிக்கெட் பால் மாதிரி வச்சு அதை 2 பேரும் கிஸ் பண்ணி சீதியில் கட் பண்ணி எடுத்து முத்துக்குமாரி ஷாட்டை வச்சாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பட் அதனால் கதைக்கு தேவைன்னா நடிகைகள் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா பண்ண மாட்டாங்க. ரஜினி சார் தேவை இருந்தும் அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னார். ஸோ அதை நம்ம தான் நிறைய விஷயங்கள் முத்தக்காட்சிகளை தேவையாக தேவையான முடிவு பண்ணிக்கணும். சென்சார் போர்டில் இப்படிப்பட்ட சீனுக்கெல்லாம் ஆப்ஜெக்ஷன் வைக்கப்படுதா? நீங்கள் காட்சி அமைப்போட இந்த காட்சி இந்த படத்துக்கு தேவை சார், இதில் இதுதான் சீனோட டெப்த்தே இருக்குது, இதான் உயிரே தான் சார் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சென்சாரில் எப்போவுமே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் அருவா விடுத்து தலையை வெட்டுற சீன் வச்சிங்கன்னா எதுக்குன்னு கேட்பாங்க. ரத்தம் தெரிச்சதுன்னா எதுக்குன்னு கேட்பாங்க. எதுக்காக சொல்ல வர்றீங்க, அது சரியான ஒரு ரீசன் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த முத்த காட்சி கூட நீங்கள் தேவையானது, நீங்கள் ரொம்ப வல்கராட்டியாக கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ணுவாங்க. டைலாக் கூட நீங்கள் ஒரு வல்கரா டைலாக் போனீங்கன்னா கட் பண்ணுவாங்க, இல்லை பீப் சண்டை போட சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த காட்சிக்கு இது தேவையா நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் சும்மா லைட்டாக பாசிங் ஷாட்டில் போயிட்டால் தெரியாது. அதாவது 2 பேர் ஒரு டூயட் சாங் பாடிட்டு இருக்காங்க, அங்கே ஒரு கிஸ் ஷாட் போகிறாங்கன்னா சென்சார்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஓகே அப்படின்றாங்க. நீங்கள் கம்பல்சரியாக ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த விஷுவல் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதை அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. எதுக்குங்க இவ்வளோ நீங்கள் டெப்த்தாக கொண்டு போகிறீங்க இந்த சீனை, இது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இருந்தால் பண்ணுவாங்க. அப்படியே இருந்தாலும் அக்செப்ட் பண்ணாங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லி டக்குனு ஏசடிகிட்ட கொடுத்து விட்ருவாங்க. ஸோ அடல்ட்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருவாங்க. அப்படி தான் சென்சார் போர்டுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.